வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி பண்ண தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருந்தேங்க. அதை நல்லா தண்ணியில் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கையில் கழுவி எடுத்து வச்சுக்கணுங்க. மண் போக எடுத்து வச்சுக்கலாம். இந்த போல் க்ளீன் பண்ண மஷ்ரூமை ஒரு கிண்ணத்தில் போட்டு வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு முதல்ல பிரியாணி செய்ய அரைக்க தேவையான பேஸ்ட் தயாரித்து வச்சுக்கலாம். கொஞ்சம் புதினா, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சங்க, ஒரு 4 பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இந்த பிரியாணி செய்கிறதுக்கு பெரிய சைஸ் வெங்காயம் இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. 1 போதும். 3 தக்காளி மீடியம் சைஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் பிளெயின் மிளகாய்த்தூள், உப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்செல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அரிசி நான் 2 டம்ளர் எடுத்து வச்சேன். அதை நல்லா 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். மஷ்ரூம் இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம் பிரியாணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் பேன் வச்சுட்டு நல்லா 4 டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். கூடவே நெய்யும் ஊற்றிக்கலாம். கிராம்பு, பட்டை, லவங்கம் போட்டு தாளிச்சிடலாங்க. சோம்பு அதுவும் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு இருந்தால் சோம்பு போட்டுக்கலாம், இல்லை சோம்பு தூள் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. என்கிட்ட சோம்பு தூள் இருந்தது, அதனால் அதை போட்டு இதில் நல்லா வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச அந்த புதினா பேஸ்ட்டை இதில் போட்டுடலாங்க. இது வெங்காயத்தோடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வதங்கட்டுங்க. அடுப்புலேயே இருக்கட்டும். இது நல்லா வதங்கின பிறகு கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி இதில் போட்டுடலாம். இது நல்லா வதங்கிறதுக்கு உப்பும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதில் மிளகாய்த்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் அது போட்டுக்கலாம். தனியாத்தூள்,
எடுத்து வச்சுருக்கிற மீதி உப்பையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுருலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். அதே ஒரு கிளறிக்கலாங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் இதில் போட்டுக்கலாம். அதையும் கரண்டியில் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இதெல்லாம் நல்லா சேர்ந்து வந்த பிறகு 1/2 hour ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் தண்ணி வடிகட்டிட்டு இதில் போட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ ஊற வச்ச தண்ணியை நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. நான் 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 4 டம்ளர். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா வதங்கின பிறகு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். வெயிட் போட்டு 2 சவுண்டு வந்துட்டு இறக்கி வச்சுக்கலாங்க. நல்லா ஆறின பிறகு வெயிட் எடுத்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது மேலே கொத்தமல்லி தூவி கிளறிக்கலாங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் இதில் நெய் ஊற்றிக்கலாம். சூப்பர் டேஸ்டான சத்தான மஷ்ரூம் பிரியாணி தயாராகிடுச்சுங்க. இந்த பிரியாணி நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் டேஸ்டியான இந்த பிரியாணியை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக இந்த வெங்காய தயிர் பச்சடி சூப்பராக இருக்குங்க. அதுவே போதுமானது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.